வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன ப்ளூபா அப்படின்ற ஒரு பிலிப்பைன் நாட்டு மொழி படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைன் பத்திலாம் பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா படத்துல அந்த மாதிரி காட்சிகள் கேட்கப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு வேணா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதையை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. அண்ட் மொதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்ப நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு பொண்ணு தான் வீட்டுக்குள்ள டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஆளுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தீயதெல்லாம் மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கால. இப்பதான் நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு இவங்களும் டான்ஸ் ஆடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த கிரண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாண்ட்ரி ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வாஷிங் மிஷின் இருக்கு. அதை எல்லாத்துலயும் இவங்க துணி போட்டுட்டு இருக்கப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பொண்ணோட யூனிஃபார்ம் கிடைக்குது. சரின்ட்டு அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு இவங்க அந்த இடத்துல சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தன்னோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு படுத்த படிக்கான ஒரு நபர் படுத்திருக்காரு. அவருக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு இப்ப இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல நான் எப்படி இருக்கேன் சார் சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவரு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அப்படியே படுத்த படிக்கவே இருக்காரு. உடனே கிரணுக்கு என்ன பண்றாங்க, அவர் மேலே கேறிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்காங்க. நான் கேட்கறல நான் எப்படி இருக்கேன்ட்டு, நல்லா இருக்கேனா இல்லையா சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் பில்லத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பாக்குறதுக்கு கொஞ்சம் சைக்க மாதிரி தான் இருக்கு. பட் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரலனதும் கிரண் மனசை விட்டு அழுதுட்டு இருக்காங்க. உன்னோட மூலமா எனக்கு ஒரு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேற. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் கிரண் அந்த நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த நபருக்கு என்ன வியாதி ஏதுனே தெரியல. ஆனா இந்த ஆளு படுத்த படுக்கையா இருக்கான் அப்படின்ற மட்டும் நமக்கு தெரியுது. அதுக்கடுத்து கிரண் வீட்டுல காய வச்ச துணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு நேரா லாண்ட்ரிக்கு போறாங்க. அங்க போனதுமே ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்துட்டு, அக்கா நேத்து ஒரு துணி போட்டு போனால அது ரெடி ஆயிடுச்சா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போட்டு போனோம், சீக்கிரம் குடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்தாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து அந்த பொண்ணு போன கடுத்தது அங்க கூட இருக்கிற ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணை பாரு எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப பணக்கார வீட்டு பொண்ணு பின்ன எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிரண் ஏக்கத்தோட சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த லாண்ட்ரியில போட்டு ஒவ்வொரு துணியை எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க அபார்ட்மெண்ட்ல போய் கொடுக்கணும் அப்படின்றக்காக கிரண் போறாங்க. அப்படி போறப்போ ஒரு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு வினோதமான சத்தம் கேக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காதை கொடுத்து கேக்குறாங்க. அதுக்கடுத்து அந்த கதவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள வந்து பார்த்தா ஒரு பொண்ணு கிளாமரா நின்னுட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம் கிரண் கதவை பட்டுன்னு சாத்திடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட கடுத்தது ரூம்குள்ள இருந்து அந்த பொண்ணு வந்து யாருமா நீ, உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, மேடம் நான் வந்து லாண்ட்ரில இருந்து வந்திருக்கேன், துணி வாங்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஓ லாண்ட்ரியா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, உள்ள போயிட்டு பணத்தை எடுத்துடலாம்னு சொல்லி போறாங்க. அந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரண் என்ன பண்றாங்க, திருப்பி கதவு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார கூட இந்த பொண்ணு நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க ஷோப்பால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் படுத்திருக்காரு. மேபி அந்த ஆளா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதவை சாத்திட்டாங்க. அதுக்கடுத்து அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு திருப்பி கதவை சாத்திட்டு போறாங்க. அதுக்கடுத்து கிரண் வந்து பார்த்தா திருப்பி உள்ள போயிட்டு சில லாட்டரியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்டர் ட்ரெஸ் கிடைக்குது. அந்த டாக்டர் ட்ரெஸ் பார்த்த கடுத்து இந்த பொண்ணு என்ன பண்றா, அதை பாக்குறா, எடுத்து பாக்குறா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலஸ்கோப் ஒரு பை இருக்கு. சரின்ட்டு இந்த டாக்டர் ட்ரெஸ் போட்டுட்டு நேரா போயிட்டு அந்த படுத்த படிக்க இருக்க நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. நல்லா பேசிட்டு இருந்தவ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த நபரை போட்டு, என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை போட்டு ரொம்ப டார்ச்சர் போட்டுட்டு இருக்கா. ஏதோ சண்டை போடுற மாதிரி அந்த ஆளு கிட்ட பேசிட்டு இருக்கா. அதுக்கடுத்து கிரண் வந்து பாத்தீங்கன்னா உன்கிட்ட இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு போறாங்க. அப்படி போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் டாக்ஸிக்காரன் நின்னுட்டு, மேடம் கால் டாக்ஸி ஃப்ரீயா இருக்கு வரீங்களா வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். சரின்ட்டு கிரண் என்ன பண்றாங்க, அந்த கால் டாக்ஸில ஏறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா கிரணை ஒரு தப்பான பார்வையில பார்த்துட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கான். இது கிரணுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண் என்ன பண்றாங்க, நேரா அவங்களோட வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்துட்டு தன்னோட கோட்டை கேட்கிறாரு. அப்ப கிரண் என்ன சொல்றாங்கன்னா, மேடம் நேத்து வந்து பாத்தீங்கன்னா உங்க பர்சியும் இந்த டெலஸ்கோப்பிங்க கொடுத்துட்டு போயிட்டீங்க, நான் தான் மேம் எடுத்து வச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நல்ல வேலை பண்ணமா, இதை தான் நான் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன், ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அவங்க போறப்ப கிரண் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டரே ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா நேத்து நைட்டு அந்த டாக்ஸி டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா கிரணை தப்பா நடக்க முயற்சி பண்ணிருப்பான். உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பா, ஒரு துண்டு எடுத்து அவன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருப்பா. இப்ப அப்படியே கட் பண்ணா கிரணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரெஸ் கிடைக்குது. அதெல்லாம் போட்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்கார் வராரு. அவரை பார்த்ததும் கிரண் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஒண்ணுலமா போன வாட்டி கொடுத்துட்டு போன என் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டு போலாம் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அம்மா நீங்க போலீஸ்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நீங்க போட்டிருக்க யூனிஃபார்ம்ல தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அட ஆமால மறந்துட்டமா அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரண் ஒரு கேள்வி கேட்கறாங்க. நீங்களும் அந்த வீட்டுல இருக்க மேடம் லவ் பண்றீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப, ஆமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. நாங்கள போட்டோல பாத்திருக்கேன் சார், அவங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க ஒரு போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்றப்ப, அட நீ ஏமாம வெறுப்பேத்துற, நான் வந்து என்னோட வீட்டுக்கே போறது இல்லமா, ரொம்ப டிலே ஆகுது, எப்ப பார்த்தாலும் டியூட்டி வேலை அப்படின்னே சுத்திட்டு இருக்கேன். இப்ப கூட வந்து பாரு ஒரு கால் டாக்ஸிக்காரன் கொலை பண்ணிட்டானுங்க, அவனை நான் தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப கிரனோட முகம் லைட்டா மாறுது. அதுக்கு இருந்த போலீஸ்காரர் என்ன பண்றாரு, இல்லமா நீ சீக்கிரம் துணியை ரெடி பண்ணி கொடு, நான் விட்ட நோயின்னு பேசிட்டே இருப்பேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு போறாரு. அவர் போன கடுத்து தான் கூட வேலை பார்த்துட்டு இருக்க அந்த லேடி கிட்ட கிரண் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு இந்த போலீஸ்காரன் ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப, இவரை நான் போட்டோல பார்த்திருக்கேன், ஆனா இப்பயும் அந்த வீட்டுல ஒரு ஆள் படுத்திருந்தான், அவனுக்கு இவனுக்கும் வந்து பார்த்தா சுத்தமா சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, யாராச்சும் எப்படியாச்சும் போறாங்க அப்படின்றப்ப, அதுவும் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல துணியெல்லாம் வாஷ் பண்றதுக்காக போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரனுக்கு வந்து ஒரு சாவி கிடைக்குது. யார் வீட்டு சாவின்னு சொல்லி பார்த்தா மேல இருக்க அந்த வீட்டோட சாவி. சரி கிரண் என்ன பண்றாங்க, அந்த வீட்டோட கதவை திறக்கிறாங்க. உள்ள போயிட்டு அந்த பொண்ணோட ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அந்த போலீஸ்காரன் கூட இருக்கிற மாதிரி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கு அடுத்தது அங்கே நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. அப்பன்னு பார்த்து அந்த வீட்டோட கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. யாரும் சொல்லி பார்த்தா அந்த ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரண் எங்க போறன்னு தெரியாம கட்டிலுக்கு அடியில பதுங்கிக்கிட்டாங்க. அப்ப அந்த பொண்ணு அந்த போலீஸ்காரன் கிட்ட என்ன கேக்குறானா, நீ வர நீ ஏமாத்திட்டே இருக்க, வீட்டுக்கே வர மாட்டேன், நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறப்ப, இனி ஃபுல்லா போக கூட தான் இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரண் கட்டிலுக்கு அடியில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நல்லா படுத்து தூண கடுத்து கிரண் அவங்களுக்கே தெரியாம இந்த இடத்தை விட்டு போறாங்க. வீட்டுக்கு போன கடுத்தது இதை எல்லாத்தையுமே அந்த நபர் இருக்கல வயசானவர் அவர்கிட்ட போய் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த கப்புள்ஸை எங்க ரோட்ல பார்த்தாலும் இவங்களுக்கு லைட்டா பொறாம இருக்கிற மாதிரி தெரியுது. இவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நபர் கூட இவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சுத்தமா பிடிக்கவே கிடையாது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா கிரண் வேலை பார்த்துட்டு இருக்கப்ப கிரண் கூட வேலை பார்த்துட்டு இருக்க அந்த அக்காவோட பையன் வந்து இந்த கடைக்கு வராரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு போயிடுவாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரனுக்கு செம்ம கடுப்பா இருக்கும், இவனுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த லேடி கிட்ட துணி கொடுத்த ஒரு நபர் வந்துட்டு பணத்தை கொடுக்காம துணியை கேட்கிறாரு. அதுக்கு இங்க வந்து பணத்தை கேட்கிற திட்டுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரனுக்கு செம்ம கடுப்பா போயிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் பண்றது ஃப்ராடு தனம், இல்ல என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்காம அந்த நாய் அந்த இடத்தை விட்டு போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரனுக்கு என்ன பண்றாங்க, அவரோட பேரையும் அவர் அட்ரஸையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த இடத்துக்கு ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வரான். யாருன்னு சொல்லி பார்த்தா போலீஸ்காரனோட லப்பர் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அப்பன் தான் போல இருக்கு. அவன் வந்து பார்த்தா கொஞ்சம் துணியை கொடுத்துட்டு இதை எனக்கு சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. கிரண் என்ன பண்றாங்க, அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு நேரா அந்த லேடி வீட்டுக்கு போறாங்க. லாண்ட்ரி மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்ப இதுக்கு ஏற்கனவே என் பாய் ஃப்ரெண்ட் பணம் கொடுத்துருப்பானு சொல்லி கேட்கிறப்ப கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப்க்கு கேட்கறாங்க. ஏன்னா இவங்க சீக்கிரம் வெளில போகணுமா, வீட்டை சுத்தம் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நான் எவ்வளவு வேணா பணம் தரேன் அப்படின்றாங்க. ஆனா இதுக்கே இப்படி பண்றீங்க, நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு கிரண் அந்த வீட்டெல்லாம் சுத்தம் பண்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல காப்பி குடிச்சிட்டு இருக்காங்க. கிரனுக்கு எனக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு அந்த லேடி ஒரு கார் பார்க்கிங் பக்கம் போறாங்க. கிரண் பின்னாடியே போயிட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா கார் பார்க்கிங்குள்ள அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிரண் செம கோவத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கிரனுக்கு என்ன பண்றாங்க, அந்த நபரை குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. குளிப்பாட்டிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பரபர நீ என்ன மதிக்கவே மாற்ற, என்னோட தேவையை நீ புரிஞ்சிக்கவே மாற்ற அப்படின்ட்டு வில்லத்தனமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் அந்த போலீஸ்காரர் லாண்ட்ரியில துணி போடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. அப்ப கிரண் கிட்ட என்னோட காதலிய பாத்தீங்களா, அவங்கள பார்த்து 2-3 நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு கிரனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உங்களை நான் பார்க்கவே இல்லையே, பார்த்தா கண்டிப்பா உங்க கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பொய் சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த காதலிக்கு என்ன பண்றா, ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கான். அவளை வந்து பார்த்தா கிரண் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து பார்த்தா தான் காதலன் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுக்காக போயிருக்கான். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா கிரண் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து அந்த ஜோடி என்ன பண்ணுது, கொஞ்சம் ட்ரிங்க் அடிக்குது. அப்போ வந்து பார்த்தா அந்த நபர் திடீர்னு நுரத்தடி இறந்து போறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா கிரண் அவர் முன்னாடி வில்லத்தனமா நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து அந்த லேடியை பிடிச்சி அபாபாலி வந்து பார்த்தா பெனால போய் கொடூரமா கொலை பண்றா. அதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சிலும் ஆசிட் அடிச்சிட்டு இந்த இடத்தை விட்டு போறா. இப்ப போலீஸ்காரங்களுக்கு இப்படி ஒரு டெத் நடந்திருக்கு அப்படின்ட்டு தெரிய வருது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கூட போலீஸ்காரனுக்கு தன்னோட காதலிக்கு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிரண் வந்து பார்த்தா வீட்டுல படுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பயத்தான நபருக்கு என்ன பண்றாரு, கிரண் கூட பொண்ணா இருக்கலான்ட்டு தானாவே ட்ரை பண்றாரு. இதை கிரண் வந்து பார்த்தா இது வரைக்கும் எதிர்பார்த்தது கிடையாது. இப்ப அப்படியே கட் பண்ணா போலீஸ்காரங்க அந்த கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா கிரண் கூட ஒரு அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அவங்களோட பையன் தான் அந்த கொலை எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு கைது பண்ணிட்டு போறாங்க. அவனுக்கு எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லி கிரண் முடிவு பண்ணாங்களே, அது இப்படி போட்டு விட்டுட்டாங்க போல இருக்கு. எப்படியோ மாட்டி விட்டாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த
பொண்ணு போய் குளிச்சிட்டு இருக்காங்க. குளிச்சிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரனை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் காதலிச்ச அந்த பொண்ணோட நினப்பா தான் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரண் கிட்ட நல்லா பழகி கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபுல்லாவே கிரனுக்கு அந்த நபரை தான் பிடிக்குது. அந்த வயதான நபரை சுத்தமா பிடிக்கவே கிடையாது. அதனால அவர்கிட்ட மேக்கப் போட்டுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயத்த நீ பண்ணல, அதை நீ மறக்கலாம், நான் மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்திருப்பாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல கிரண் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரண் வயசுல ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அந்த பொண்ணு கிட்டே வந்து பார்த்தா இந்த ஆளு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருப்பான். இதை கிரண் பார்த்திருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, இதெல்லாம் வீட்லயோ வெளியே யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இல்ல மேடம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்றப்ப இதுக்கு அடுத்து கிரனுக்கு வந்து பார்த்தா அந்த சில்மிஷத்தை பார்த்தக்கிறது ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு அதனால அந்த ஆளு கிட்ட போயிட்டு இவங்களும் அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஆனா அவரு வந்து பார்த்தா கிரனை பார்த்து செம்மையா திட்டி விட்டு அனுப்பி விட்டுட்டாரு. இதனால வந்து பார்த்தா கிரண் செம்ம கடுப்பாக்கி அவர் கழுத்துல வந்து பார்த்தா ஒரு ஊசி இறக்கி இருப்பாங்க. இதுக்கு அடுத்ததான் இவரை வீட்டுல வச்சு இவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கதா நமக்கு தெரிய வருது. இதுக்கு மேல பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் அந்த போலீஸ்காரனே கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ இருந்தா எனக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா தனக்கால வச்சு கொலை பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து கிரண் வந்து பார்த்தா அந்த போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தா அவங்க கர்ப்பமா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ வந்து அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு போன் வருது. இதுக்கு முன்னாடி நான் அந்த கொலைங்க எதுவுமே இப்ப நடந்த அந்த கொலை மாதிரி தெரியல, ஏதோ புதுசா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால அந்த போலீஸ்காரனோட மண்டையே கிளம்புது. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரனுக்கு இந்த போலீஸ்காரன் கூட இருக்கிறதே கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் சீரியஸாவே இருக்காரு. அதுக்கடுத்து கிரண் வீட்டுல இருக்கிறப்ப அந்த இறந்து போனார்ல அந்த தாத்தா அவரோட பொண்ணு வந்து கிரண் கிட்ட சண்டை போடுற மாதிரி தெரியுது. ஆனா கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லியிருப்பாங்களே, அந்த நேரத்துல அவங்கள மூச்சடிச்சு கொலை பண்ணிட்டு தான் நேரா போய் அவர் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து அவர் ஏத்துக்கலன்னு சொன்னதான் அவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இப்ப கிரண் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய போனர் பொண்ணை கொலை பண்ற மாதிரி நினைச்சு பார்த்துட்டு கடைக்கு வந்து ஒரு நபரை போட்டு கொலை பண்ணிட்டாங்க. இதை போலீஸ்கார் பார்த்துட்டாரு. கிரண் வந்து பாத்தீங்கன்னா என்ன விட்டு நான் சரியாம பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு முன்னாடி 2 கொலை பண்ண, ஆனா இதை நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, இம்மனாரம் கிரண் தான் இந்த கொலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. உன்கிட்ட இருக்கிறதோட நானே என்ன சுட்டு செத்துறான் அப்படின்ற மாதிரி துப்பாக்கி எடுத்து தன்னோட நெத்தி போட்டுல வைக்க கிரண் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த துப்பாக்கியை புடுங்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி கிரண் நல்லா நார்மலா தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த வயதான நபர் படுத்திருந்த மாதிரி இப்ப அந்த ஹீரோ படுத்துட்டு இருக்காரு. போலீஸ்காரன் கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு ஊசியை போடுறாங்க. அதுக்கடுத்து அந்த போலீஸ்காரன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க, அதாவது நீ தப்பிச்சு போகணும்னு சொல்லி நினைச்சினா நான் தான் முடிவு பண்ணணும், என் கிட்ட இருந்து நீ தப்பிச்சே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஏறி உட்காடுறாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்து எந்த மாதிரி படம் போடலாம் அப்படின்றத மறக்காம சொல்லுங்க.